வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் வந்து மதராசி படத்தோட திரை விமர்சனம். என்னடா இவன் படம் வந்து ஒரு ஒரு 1 வீக் ஆக போகுது, இப்பதான் வந்து ரிவ்யூ போடுறான்னு பாக்குறீங்க. இப்பதான் இப்ப பார்க்கறது டைம் கிடைச்சது. அதை நான் ஷார்ட் ரிவ்யூ தான் நான் இப்ப பண்ண போறேன். நிறைய பேர் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சொல்லிட்டா இது ஏன் நம்ம கம்பேக் ஆன படம், எஸ்கே வந்து பயமா பண்ணியிருக்காரு அப்படி இப்படி சொன்னாங்க. சரி, ஓகே, என்னதான் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி தான் நான் போய் பார்க்க போயிருந்தேன். படத்துல ஏஆர் முருகதாசோட கம்பேக்கான்னு பார்த்தா சத்தியமா கிடையாது. கத்தி கத்தி அவர் இருந்து கத்தி ரமணா எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, இதை விட உங்களுக்கு என்னடா படம் எடுக்கணும், இப்ப பாரு எந்த படத்தை குறை சொல்றீங்க, குறைதான் சொல்லுவோம். ஏன்னா அந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் படத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு டெப்த் இருக்கும் படத்துல. கத்திலாம் வந்து எங்கேஜிங், அவ்வளவு ஒரு எங்கேஜிங்கா வச்சிருப்பாரு படத்துல. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரதுனால நம்ம இதையும் அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஸோ இந்த படம் நம்மளை பூர்த்தி பண்ணிச்சானா? கட்டாயம் கிடையாது. ஏன் கட்டாயம் கிடையாதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு இந்த சுங்கசாவடியில் ஒரு ஃபைட் வருது, டோல்கேட் ஃபைட் ஒன்று வருது. அந்த ஃபைட் ஓரளவுக்கு ஒரு கிளாஸா எடுத்துருக்காங்க, ஒரு நல்லா இருக்கு, கேமரா ஒர்க்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, குட். சரி, அடுத்து வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே படத்தோட எங்கேஜ் ஆகுதுன்னா கண்டிப்பா கிடையாது. லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கிஷேவா இருக்குது. எஸ்கேக்கு சொல்லக்கூடிய அந்த பிளாஷ்பேக் ஆக்சுவலி அது கூட நல்லா ஒரு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. பட் அதையே கொஞ்சம் போட்டு ஓவரா அரைச்சி வச்ச மாதிரி அரைச்சி வச்சிருக்காங்க. அந்த அனிமல் இன்ஸ்டிங்ஸ் அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கான்செப்டா இருக்குது. நிறைய அப்போ அது ஏத்துக்க முடியல. சரி, இதெல்லாம் லாஜிக் நிறைய மிஸ் படத்துல. அதாவது படம் எதுக்கு வந்து எங்க கூட்டிட்டு போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. சொல்லப்போனா அந்த கன் கல்ச்சரை வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க. பட் அதுவே கூட இந்த கன் கல்ச்சர் எடுத்துட்டு வராங்கன்னா அது யார் பாப்பா? நிறைய இருக்காங்க. அது வந்து சிவகார்த்திகேயன் தான் போயிட்டு அதுல லீட் பண்ணி அதை இது பண்ணிட்டு வர்றாருன்றதெல்லாம் ரொம்ப ஏத்துக்க முடியாத ஒரு, ரொம்ப அபத்தமா இருக்கு சொல்ல போனா. நிறைய இந்த படத்தை அடிச்சு தொலைச்சிட்டு இருப்பாங்க. பட் இன்னும் எனக்கு என்ன ஒரு இதுனா, என்னடா இந்த படம் இன்னும் ரேட்டிங் 8லயே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ரைட், இந்த 8 ரேட்டிங் இது ஒர்த்தானா? கண்டிப்பா கிடையாது. அதுக்கு கூலி எவ்வளவோ மேல்ன்ற மாதிரி பார்த்துட்டு போலான்ற மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு வந்து தனிப்பட்ட விதத்துல எஸ்கே மேலேயோ ஏஆர்எம் மேலேயோ எனக்கு வன்மம்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் இது. நான் பார்த்த வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா படத்தை பாருங்க. பட் எனக்கு வந்து இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 10/5 கொடுக்கலாம், அவ்வளவுதான். கேமரா ஒர்க் எஸ்பெஷலி நல்லா இருந்தது. மியூசிக் வந்து அனிருத் வந்து இல்ல, அவர் எஸ்கேக்கு இதுக்கு முன்னாடி போட்ட படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஆவரேஜ், ரொம்ப பிலோ ஆவரேஜ் மாதிரி தான். அந்த ஒரு பாட்டு சலம்பலன்ற ஒரு சாங் ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வர பாட்டுலாம் எனக்கு மெயின்ல ஏறல, அப்படியே ஒட்டலைன்னு சொல்லலாம். லவ் பர்சன் சுத்தம் அது ரொம்ப பிடிக்கவே இல்லை எனக்கு. லவ் பர்சன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மதராசி, நல்ல மதராசி தொட்டு பாரு பாரு பாருன்ற மாதிரி அது இருக்கிற பேரெல்லாம் வச்சு இதெல்லாம் இந்தியனுக்கும் வந்து இந்தியன் போட்டு ஓட்டிட்டாரு. ஸோ படம் வந்து ஆவரேஜ் தான்.